அருமையான தேவனுடைய செய்தியை கொடுத்த சகோதரருக்கு உங்கள் எல்லாரும் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட வசனத்தின்படி நம்ம ஞானிகள் அநேகர் இல்லைனாலும் இப்போ நம்ம ஞானிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தேவன் அருமையான வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஞானியாக்கி கொண்டு வருகிறார். அதனால் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிப்போம், ஞானத்தோடு நடந்து கொள்வோம், ஞானத்தோடு பேசுவோம், எல்லாவற்றையும் ஞானத்தோடு செய்வோம். நம் மத்தியில் தேவன் மகிமைப்படும்படி அநேக காரியங்களை செய்வார். நாம் அவருக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நம் மத்தியில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் தேவன் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார். அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக என்றும் திறந்தோறு இருப்போம். வார்த்தைகளுக்காக நாம் நம்முடைய சிரம் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நன்றி. அருமையான இந்த இரவு பொழுதுல உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டதற்காக உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். சகோதரி மறைத்து எங்கள் மத்தியில் நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முன்னோக்கி அவர் எங்களுக்காக வைத்து சென்ற அடிச்சுவடுகளின்படி நாங்கள் நடந்து கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகாதபடி நாங்கள் பேச்சிலே செயலிலே எல்லாவற்றிலேயும் நாங்கள் எங்களை காத்து கொண்டு கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஒரு நல்ல சாட்சியர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. பேசிய தாசரையும் கேட்ட யாவரையும் உங்களுடைய கிருபையின்படி தொடர்ந்து வழிநடத்துங்க. இணைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களுக்கு நன்றி. உங்களுடைய ஆவியை தந்து உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க. தொடர்ந்து இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிற வரை உமக்காக வாழ கிருபை செய்யுங்க. நல்ல நாளுக்காக நன்றி. மீண்டும் நாங்கள் ஒன்று கூடி வருகிற வரை உங்களுடைய பரிசுத்த ஆவியை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழிநடத்தும்படி தாழ்மையை கேட்கிறோம். அந்த பலத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க கிருபை செய்யுங்க. எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை புகழ் எல்லாவற்றையும் பிதாவே ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எடுத்துள்ளோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து விடுதலை செய்தருளும். ஆமென். தேங்க்யூ பிரதர். எல்லாரும்